ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கட்டிங் போட போகிறோம். நார்மல் கட்டிங் கிடையாது, பிரின்சஸ் கட்டிங்கில் குறிப்பாக ஃப்ரண்ட் ஓப்பன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள இன்னொரு தகவல் கொடுக்க போகிறேன். பெண் குழந்தைகள் பெற்ற எல்லாருக்குமே இது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா பெண் குழந்தைகள் பெற்ற எல்லாருமே தன்னோட குழந்தைகளுக்காக பணம் சேர்த்து வைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல ஆலோசனை இல்லாமல் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு தினம் 50 ரூபாய் நம்ம சேர்த்து வச்சுன்னா ஒரு லட்சாதிபதியான குழந்தைகளாக நம்ம மாற்ற முடியும். அவங்க படிப்பு செலவுனாலும் சரி, கல்யாண செலவுனாலும் சரி, எதுக்கும் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதுதான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தகவல் உலகம் சொல்லி நம்மளோட சேனல் உங்களுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சேனலை பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம சேமித்து வச்சா தான் பிற்காலத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நாமளும் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்தல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக அந்த சேனலில் பாருங்கள். அதில் மேலும் உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் அதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சேனல் நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இந்த சேனல் குறிப்பாக உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்காகவே. இப்போ குறிப்பாக ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, எங்கே ஒரு இடத்துக்கு வெளியிடத்துக்கு போக முடியல, எந்த ஒரு தகவலும் தெரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ரேஷன் கார்டில் பேர் மாற்றினா கூட அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அது எப்படி போகணும், எங்கே வாங்கணும், என்ன செய்யணும் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரியான உங்களுக்கு நிறைய தகவல் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பிரின்சஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் ஓப்பனில் ஒரு கட்டிங் போட போகிறோம். 1 மீட்டர் லைனிங் நான் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் லைனிங்கில் நம்ம எப்போயும் நார்மலாக 1 இன்ச்சு விடுவோம் இல்லையா, கீழே மடித்து தைக்கிறதுக்கு. நார்மல் பீஸ்னால் 2 இன்ச்சு விடுவோம், இது லைனிங்கிறனால 1 இன்ச்சு விடுறோம். ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்கோங்க, 13.5 இன்ச்சு, அதாவது ஒரு நார்மல் ஹைட் நான் வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு. நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இது பேக் ஓப்பன் வந்து நான் ஒரு 6 இன்ச் வைக்கிறேன், அதாவது 3 இன்ச்சு டபுளாக மடிச்சிருக்கனால 3 இன்ச் வைக்கிறேன். இறக்கம் நமக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நான் உங்களுக்கு 8 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஷோல்டர் எப்பயும் போல் நமக்கு அந்த 2.5 இன்ச்சு போதும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு 2.25 இன்ச்சு. இப்போ வந்து பாடி சுற்றில் வந்து இது 36 இன்ச்சு, பேக்கில் வந்து நம்ம 20 இன்ச்சு வைப்போம் இல்லையா, பேக்கில் நான் 20 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அதாவது பாடி சுற்றளவு பேக்கில் 20 இன்ச்சு, அது போக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வந்து நம்ம உள்ள கிளாத் விடுறதுக்கு. நம்ம எப்பயும் நார்மலாக வந்து 13.5 இன்ச்சில் 8 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி ஆம்கோல் அளவு எடுப்போம். இதில் வந்து கூட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக கீழே எடுத்துக்கலாம். இந்த பிரின்சஸ் கட்டிங் இறக்கி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏழரை இன்ச்சு நான் வைக்கிறேன். 7.5 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்தாலும் சரி, இல்லை அப்படியே சைஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் பேக் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த பேக் எடுத்துட்டேன். அந்த பேக் வச்சு தான் இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டு எடுக்கும்போது பேக் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் விட்டுறதுனால ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த பேக் அளவு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் எப்பயும் போல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கட்டிங் போடும்போது அது உள்ளோடைக்க ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
இந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் அப்படியே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சப்போஸ் இதில் பேக் ஓப்பன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டோட பேக் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக் அந்த ஊக்பட்டி தைக்கும் போது அந்த அளவு கரெக்டாக வந்து நிற்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஓப்பனுங்கிறனால ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு நெக்கு நான் எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக் வந்து நார்மலாக நம்ம 6 இன்ச் எடுப்போம். இறக்கம் 6 இன்ச்சு நம்ம நார்மலாக வைக்கிற அளவு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பிரின்சஸ் கட்டிங்கில் வந்து நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டாட்டு ஆம்கோல்லேருந்து ஒரு டாட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டாட் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் இருந்து ஒரு 4 இன்ச்சு இது சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கிராஸோட டாட் சென்ட்ரு இதுதான். அதாவது மேலேருந்து 9 இன்ச்சு, இந்த சைட்லேருந்து 4 இன்ச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். இது வந்து கிராஸோட டாட். இப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. அப்படி கீழே கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கீழே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் ஓட்டிருக்கோம். அதுக்கு மேலேயே வரும்போதே அதுக்கு மேலே வந்து நம்ம 1.25 இன்ச்சு தள்ளி நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கிட்ட தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நேராக கொண்டுட்டு வந்து ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம இங்கே டாட்லேருந்து 3 இன்ச்சு டாட் பிடிப்போம். அந்த 3 இன்ச்சு இதில் கரெக்டாக வந்துடும். அந்த 3 இன்ச்லேருந்து கீழே ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தால் தான் கீழே வந்து ஒரு மாதிரி சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த பட்டி மாதிரி கரெக்டாக கீழே உட்காரும். அதிலிருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த கிராஸ் கொண்டு போகணும். இந்த ஷேப் தான் மெயினாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதிலே நமக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக வேணும், இன்னும் கிராஸ் கொஞ்சம் எடுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் கொண்டு போகணும். அதே ஷேப்பை நீங்கள் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அது வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஆம்கோலில் பிடிக்கிற டாட்டில் நம்ம எவ்வளோ டாட் பிடிப்போம், 4 இன்ச்சு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருங்க. இப்படி கொண்டு போகும்போது இந்த கட்டிங் பண்ணி இதை பிசுரை வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் வந்து அந்த கப் சைஸ் நல்லா எடுப்பாக இருக்கும். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த பீஸ் அப்படியே விட்டுருங்க. இதில் வந்து இந்த 4 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி இதை எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ஷேப் அவ்வளோதான். இந்த ஷேப் தான் உங்களுக்கு கப் சைஸ் வந்து நல்லா கரெக்டாக உட்கார்றது. அதனால் இதை மெயினாக நல்லா பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துட்டோம், இந்த ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். நீங்கள் ஃப்ரண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு சைடில் கீழேயும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நெக்கு தைச்சதுக்கப்புறம் இந்த கிராஸ் டாட் இருக்கு இல்லையா, இதையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் கட்டிங்கும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே பட்டி வச்சு அடித்து முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை ஆரம்பத்திலே ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே இந்த சைடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னை கேட்டால் நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஸ்லீவ் நம்ம எடுக்கிறோம். ஸ்லீவ் வந்து எப்பயும் போல் நம்ம ஷார்ட்டான ஸ்லீவ் தான் எடுக்கிறோம்.
5 இன்ச்சு இதெல்லாம் எடுக்கிறேன் நான். இல்லை கை சுற்றலை வந்து 12 இன்ச்சு. நமக்கு லைனிங் பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஒரு பக்கம் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஆறு இன்ச்சு சுற்றளவு, அதுலேருந்து 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த 1.5 இன்ச்சுங்கிறது வந்து ஆம்கோலுக்கு இந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் 3 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போயுமே நம்ம ஆம்கோல் வந்து மேலே ஸ்லீவ்லேருந்து 3 இன்ச்சு ஆம்கோல் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுலேருந்து ஷேப் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த பேக் நம்ம ஆம்கோல் வெட்டியிருக்கோம் இல்லையா, அதையும் இதையும் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும், வித்தியாசமே வராது. சப்போஸ் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு இந்த பேக்கை வச்சு கூட நீங்கள் இது ஆர்காத் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே. அப்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கரெக்டாக வரும். பேக்கை ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்துட்டோம். இதில் மற்ற கிராஸ் பெல்ட்டில் எதுவும் தேவையில்லை. இந்த இருக்கிற கிளாத் வச்சு நம்ம கீழே பட்டி வச்சு தைச்சிக்கலாம். கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு பட்டி தான் சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்ப வேண்டியது தான். இவ்வளோ தான் பிரின்சஸ் கட்டிங் ஃப்ரண்ட் ஓப்பன். இவ்வளோ தான் கட்டிங். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்ட அந்த பிரின்சஸ் கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.